என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க? படம் பக்கு பக்குன்னுலாம் இல்ல. ஆனா பயங்கரமா இருக்கு. சிது நான் உங்க படத்தோட டைட்டில் இந்த படத்துக்கு கடன் குடுத்துருங்களேன். படம் பயங்கரத்துக்கும் மேல அப்படின்னா அது டயங்கரம் தானே. சோ வெல்கம் டு லீ கிரானின் இயக்கத்தில் வந்த த மம்மி மூவி ரிவ்யூக்கு போயிடலாமா? Lee Cronin, The Mummy. படத்தோட ஒன்லைன் பார்த்துடலாம். ஒரு அழகான குடும்பம், அம்மா அப்பா அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்துல கேட்டிங்கிற அவங்களோட அன்பான பொண்ணு காணாம போயிடுறாங்க. அவங்க ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்க அந்த குழந்தையா தான் இருக்காங்களா? இல்ல, அது பார்க்க குழந்தை மாதிரி தெரியல. அது வந்து ஒரு கோரமான ஒரு உருவமா இருக்கு. பட் நமக்கு தான் அது கோரமா தெரியுமே தவிர அவங்களுக்கு அவங்க குழந்தை தானே. சோ அவங்க அன்பா அந்த குழந்தைய பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, எந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயத்தை தொட்டிருக்காங்க, இதோட விளைவு கடைசியா அவங்க குடும்பத்துக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் த மம்மி. பயப்படாதீங்க பாட்டிமா, செத்து போனா ஜாலியா இருக்கும். படம் பார்க்கும்போது இந்த பக்கம் பாப்கார்ன், இந்த பக்கம் மோமோஸ், இந்த பக்கம் சாண்ட்விச், இந்த பக்கம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே பாக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த படத்தை நீங்க அப்படி பாத்துறாதீங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு ஸ்நாக்கும் வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ஒரு வார்னிங்கா நான் சொல்றேன். படத்தோட கதையை வச்சு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லணும்னா, சுவாரஸ்யம் கதையில கம்மியா தான் இருக்கு. ஆனா அந்த கதையை வச்சு இவங்க பண்ண சம்பவம் தரமா இருக்கு. படத்துல என்னதாண்டா இருக்கு அப்படிங்கறது நம்ம ஸ்பாயிலர்ஸ் இல்லாம பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பிரிச்சு பாத்துடலாம். படத்தோட ஆரம்பம் ரொம்ப நார்மலா எல்லா படத்துலயும் நம்ம பாக்குற ஒரு பேய் படத்தோட ஆரம்பம் மாதிரி தான் இருக்கு. அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாசம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. சோ சீன்ஸ் எல்லாம் பிகினிங்ல ரொம்பவே அழகா அமைச்சிருந்தாங்க. இந்த கதையோட காலம் ஈஜிப்துல ஆரம்பிச்சு ஆல்பக்யூர்கி மெக்சிகோல நடக்குது. அதாங்க நம்ம ஹெய்சன்பர்கோட ஊரு. பட் ஜாகிரபியா அந்த ஊரெல்லாம் இதை பார்க்க முடியாது. இது கம்ப்ளீட் இன்டோர் த்ரில்லர் தான். 57 நம்ம ட்ரெய்லர் ஆல்ரெடி பார்த்துட்டனால ஆப்வியஸா நமக்கு தெரியுது கதை இதுதானே. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த வெயிட்டை அவங்க ரொம்ப ப்ரொலாங் பண்ணல. கரெக்டான நேரத்துல அந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. அங்க இருந்து படம் வேற மாதிரி ஆரம்பிக்குது. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் படத்துல பிளே பண்ற கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஹாலிவுட் படம்னாலே உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் ஈவன் பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல எங்கேயோ இருக்கிற ஒரு கேரக்டர் கூட அவ்வளவு நேச்சுரலா நடிப்பாங்க. சோ ஆப்வியஸ்லி மெயின் கேரக்டரா பண்ற அந்த கேட்டி நட்டாலி கிரேஸ் அவங்க பயங்கரமா பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி தெரியல, ஒரு கம்ப்ளீட்டா உண்மையா பொசஸ்டான ஒரு மம்மியை பாக்குற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா படத்தோட மேக்கப். இது மேக்கப்பாங்க, மேக்கப்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்கிற ஒவ்வொரு ப்ராஸ்தட்டிக்கும் அந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்கு. அது எப்படி அவங்க அச்சீவ் பண்றாங்கன்னே தெரியல. இந்த விஷயம் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் ஹாலிவுட்டுக்கும் இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் கேப்னு நான் நினைக்கிறேன். அடுத்து படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். பிகாஸ் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லனா இந்த படத்தை நம்ம ஒரு ஆர்டினரி படமா தான் பார்க்க முடியும். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த படத்தை இன்னொரு படத்தோட ஒரு எக்ஸெப்ஷனல் லெவல்ல காட்டுது. அவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு சவுண்ட் டெக்னிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மலா ஷாப்பிங் போயிட்டு அந்த ஷாப்பிங் பேக்கை கீழே வைக்கும்போது என்ன சவுண்ட் வரும்? பெருசா ஒன்றும் வராது இல்லையா? பட் இவங்க யூஸ் பண்ற டெக்னிக் வித்தியாசமா இருக்கு. ஹாரர் ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு அவங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்தே நம்மள வந்து அந்த மூட்க்கு கொண்டு போறாங்க. சோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த படத்தோட பிக்கஸ்ட் பிளஸ். கண்டிப்பா ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற ஒரு தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஒரு மாதிரி இன்டென்ஸா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தா படத்தோட டெக்னிக்கல் சைடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற காமன் ஸ்டாண்டர்ட் தான். சோ டெக்னிக்கலா இந்த படம் உங்களுக்கு படம் மாதிரி ஃபீல் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஷோ மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா படத்துல கொஞ்சம் இல்ல, ரொம்ப கோரா டிஸ்கஸ்டிங்கான சீன் நிறைய இந்த படத்துல இருக்கு. அதனாலதான் இந்த படம் 18+. சோ கண்டிப்பா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கவே கூடாது. சின்ன சின்ன தியேட்டர்ல பசங்க பார்க்கட்டும், பேய் படம் தானேன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு விடாதீங்க. கண்டிப்பா இந்த படம் ஏ சர்டிபிகேட் தான். ஏனா ஏ தான். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா ரொம்ப கோரான நிறைய விஷயங்களை இந்த படத்துல இருக்கு. பிகாஸ் அதை வச்சுதான் இந்த படம் உங்களை அருவருப்பா பயப்பட வைக்குது. ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு பர்சனலா சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மூஞ்சி அப்படி போச்சு. ரொம்பவே வந்து டிஸ்கஸ்டிங்கான ஒரு மேக்கிங். அது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பயங்கரமான மேக்கிங் தான். கம்ப்ளீட்டா இந்த படம் வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த அளவுக்கு கோரான மொமெண்ட்ஸ் தேவையோ அது பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல நிறைய அந்த பேய்க்கான அந்த எக்ஸாசிசம் லெவல் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே கிராண்டான ஃபீலிங் கொடுத்துச்சு. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களையே வந்து கடிச்சு சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பா சொல்றேன்.
ஆனால் லைட் மைண்டடா லைட் ஹார்ட்டடா இருக்கிற ஆளுங்கெல்லாம் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறத இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா பர்டிகுலரா எனக்கே ஒரு சீன்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் படத்துல நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஜென்ரலா எல்லா படத்துலயும் வர்ற ஒரு ஹாரர் டெம்ப்ளேட் தான் இதுலயும் இருக்கு. ஒரு மம்மினா நம்ம வந்து அட்வென்ச்சரஸான காமெடி இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். பட் மம்மியை வச்சு ஒரு ஈவில் டெட் மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா பிளஸ் தான். பட் மம்மி பிரான்சைஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இந்த படத்தோட கதை. இந்த கதை வந்து நம்ம வந்து நிறைய சொல்ல போறாங்க, நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். பட் ஒரு கட்டத்துல அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகும். இவங்க ஸ்டோரியை சிம்பிளா ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை சிம்பிளாவே முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். நிறைய டீடைலிங்கான ஸ்டோரி நம்ம எதிர்பார்த்தா நமக்கு தான் ஏமாற்றம். இன்னொரு நெகட்டிவ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த படத்துல. என்னடா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆமா ஹாலிவுட் படத்துல கிராபிக்ஸ் வந்து எப்பயுமே வந்து அல்டிமேட் லெவல்ல பண்ணுவாங்க. இந்த படத்துல வந்து ஏதாவது கிராபிக்ஸ் வந்து வீக்கா இருந்துராதா அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது, இது ஸ்பாயிலர் இல்ல, ஒரு ஷார்ட் தான், இந்த படத்தோட சுவாரஸ்யம் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓநாய்கள் நிறைய வரும், அந்த ஓநாய்கள் நிறைய காட்டுற ஒரு ஃப்ரேம் வந்து கிராபிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நோட் திஸ் பாயிண்ட். நம்ம இண்டஸ்ட்ரியில தான் கிராபிக்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னு கிடையாது, ஹாலிவுட்லயும் வீக்கா பண்றாங்க. வேற நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லையானா கண்டிப்பா இல்ல. இந்த படத்துக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ லீ கிரானின் த மம்மி தியேட்டர்ல போய் பாருங்க, பயங்கரமா இருக்கு. ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹாரர் ஃப்ரான்சைஸ் எல்லாம் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சாரி வீடியோ விட்டு போயிட்டீங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். படத்தோட எண்ட் கிரெடிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தியேட்டர் விட்டு வெளியில போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரியல, பிகாஸ் நானுமே வந்து எண்ட் கிரெடிட்ஸ் ஓடிட்டு இருக்கு. நானும் வந்து ஏதாவது இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா வந்து தியேட்டர்ல மொத்த ஆளுங்களும் வெளில போயிட்டாங்க, கிளீனிங் டீம்லாம் வந்துட்டாங்க. தம்பி நீ போப்பா அப்படின்னு பார்த்துட்டே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. நானும் கேட்டேன் ஏதாவது என் சீன் ஏதாவது வருதா, இல்லப்பா இது ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் சீன் வராது அப்படின்னாங்க. ஸோ நானும் வந்து நெட்லலாம் போய் பார்த்தோம்னா என் சீன்ஸ் இருக்கா அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸாக ஒர்த்தா என் சீன் இல்லை, ஆனால் எப்பிலாக் இருக்குது அப்படின்னாங்க. அந்த எப்பிலாக்னா என்னடா அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக நீங்கள் மிஸ் பண்ணுற அளவுக்கு சீன்லாம் எதுவும் இருக்காது, சும்மா வந்து ஒரு என் நோட் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தவங்க யாராவது இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒரு சீன் காமிச்சாங்கன்னா இந்த இதில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் சசிகாந்த். டாடா. தேங்க்யூ ஸோ மச்.